அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை. குளிகை 6 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் அடுத்தடுத்து நிறைய கஷ்டங்கள் வருதா? முக்கியமாக உங்களுக்கு வரக்கூடாத பிரச்சனைகள்லாம் வருது, கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி யாராவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எளிமையான முறையில் சரி செய்து தரப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்தமான நாளாக உங்களுக்கு இருந்தாலும் கூட யதார்த்தமான நடைமுறையை பின்பற்றினால் இலக்குகளை அடையலாம். சோர்வை விரட்டியடிப்பதன் மூலமாக உங்களுடைய மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படுவதால் இன்று சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை தம்பதிக்குள் இன்று சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இதனால் நல்லுறவு பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்காது. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம். எனவே அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பெரிய அளவிலான சிந்திப்பதையோ அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதையோ கூடாது. பொறுமையும் உறுதியும் கடைபிடிக்க வேண்டிய நாள். பணியை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணத்துடனும் அமைதியான முறையில் இருக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். திருமணம் பற்றிய முடிவெடுப்பதற்கு இது உகந்த நாள் அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம். என்றாலும் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். கால்களில் அழுத்தம் வலியும் காணப்படலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சுய வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். வளர்ச்சிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை இன்று வேலை பளு அதிகமாக காணப்படலாம். அதை சரி செய்ய வேண்டியது, முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பிரியமானவர்களிடத்தில் இன்று குழப்பம் இருப்பதாக உணர்வீர்கள். இதனால் உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை. இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாட்டோடு பணத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும். குறித்த நேரத்தில் உணவு அருந்துவதன் மூலமாக ஜீரண கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். லாபம் ஏற்படும் அல்லது இழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள். தீர்மானமான முயற்சி மூலமாக உங்களுக்கு அடுத்த நிலைக்கான பதவி உயர்வு சாத்தியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய பிரியமானவரோடு நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். இன்று திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்களை வகுக்க உகந்த நாள். நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய பணவரவு காணப்படலாம். வங்கி இருப்பு கணிசமாக உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன அழுத்தம் இருக்காது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றிகரமாக செயலாற்ற திட்டமிடுதல் அவசியம். பாதுகாப்பற்றவராக உணர்வீர்கள். உணர்வை தவிர்த்து நேர்மறை எண்ணத்தை மேற்கொள்வது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று எதிர்பாலின சக பணியாளர்களோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். வேலையின் போது சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை. அதிர்ஷ்டத்தை விட இன்று நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது மேல் அதிகாரிகளோடு சில பிரச்சனைகள் உருவாகலாம். மேல் அதிகாரியிடமிருந்து இன்று வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காது. இது தங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. இன்று துணையிடத்தில் குற்றம் காண்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை. செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய் தந்தையருடைய உடல்நிலை பற்றி கவலை காணப்படலாம். இது அவங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய நாளாக கூட அமையலாம். துலாம் ராசி நண்பர்களே, பேசக்கூடிய வார்த்தையில் எச்சரிக்கையும் நட்பான அணுகுமுறையும் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையோடு இருக்கும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். ஓய்வு கிடைப்பது கடினம். இன்றைய வேலை முறைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை நல்லுறவை பராமரிப்பது கடினம். உறவில் சில இடையூறுகள் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இல்லை. இன்று உங்களுடைய செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம். இதனால் வருத்தப்படாதீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாள் முழுவதும் அசௌகரியமாக இருப்பீர்கள். மன அழுத்தம் காணப்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தோடு காணப்படலாம். லட்சியங்களை அடைவதில் தடைகள் காணப்படும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று திருமணம் பற்றிய எண்ணம் இருந்தால் அதனை தள்ளி போடுவது மிகவும் நல்லது. துணையிடத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மிதமானதாக காணப்படுகிறது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். இலக்குகளை அடைய போராட வேண்டியிருக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளில் சற்று பின்தங்கி இருப்பீர்கள். மேலதிகாரிடத்தில் நல்ல பெயர் எடுக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களில் மிதமான பலன்களை கிடைக்கும். காதல் விவகாரங்களை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். தோல் எரிச்சலால் நீங்கள் அவதியுடன் நேரலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள நினைப்பீர்கள். இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அது அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவோர் செய்த தவறுக்கு நீங்கள் திட்டு வாங்க நேரிடலாம். எனவே கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நீங்கள் தகவல் பரிமாற்றத்தில் செய்யக்கூடிய சிக்கல்கள் காரணமாக அமையலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை லாபகரமானதாக இல்லை. வரவை விட செலவு அதிகமாக காணப்படும். பணப்பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்தின் காரணமாக சிறு சிறு ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலமாக அதிர்ஷ்டமான நாளாக அமையும். பணியை பொறுத்தவரை வெற்றியை சந்திப்பீர்கள். முயற்சிகளின் மூலமாக பல சாதனைகளை செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள். இன்று நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக உள்ளது. குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. அசௌகரியமாக உணர்வீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களை பாதிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணம் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் நன்றாக காணப்படுகிறது. இந்த நாளை நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு கழிப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.